ஹாய், என் பெயர் வசுப்ரதா விஜயராகவன். தினை அரிசியில் ராப் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் நம்ம தினை அரிசியை போட போகிறோம். இந்த கப்பில் நான் தினை அரிசி போட்டேன், அதனால் இது அளவுக்கு 2.5 கப்பு தண்ணி போடணும். இப்போ குக்கரில் வச்சு ஆன் பண்ண போகிறேன். இப்போது குக்கரில் நம்மளுக்கு 3-4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். 3 விசில் ஆகிடுத்து. குக்கரை திறந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் போடுறேன். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுத்து. முளைக்கட்டின இது ஊற வச்ச கடலை இதை நான் வேக வைக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போது கடலை நல்லா வெந்தெடுத்து இதை வடிகட்டிடலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிடுத்து. முளைக்கட்டின பச்சை பயிரை நான் இதில் போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைப்போம். இப்போ பச்சை பயிரும் நல்லா வெந்தெடுத்து அந்த தண்ணியும் வடிகட்டிட்டு போகிறேன். நான் வாணலியில் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்க போகிறேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் போடணும். எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ இந்த சீரா மிளகு நல்லா செவந்தெடுத்து வெங்காயம் வதக்க போகிறேன். 2 பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, உப்பு கொஞ்சம் தண்ணி கொட்டி வதக்கிறேன். போட்டது எல்லாம் நல்லா வதங்கி எடுத்து அவரைக்காவை போடுறேன். கோவக்காய் இதுவும் டயபெட்டிக்காரங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. வெந்தயக்கீரை இது. வாழைப்பூவையும் இதில் போடுறேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுறேன். வெந்த சென்னாவியும் போட போகிறேன். வெந்த பச்சை பயிறு, இந்த தினை ரைஸையும் போட போகிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, துளசி, ஓமவல்லி, பச்சை மிளகாய் வச்சு உப்பு வச்சு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, எலுமிச்சம்பழம் ஒரு சட்னி செய்ய போகிறோம். செம்பருத்தி பூ, மிளகா, கொஞ்சம் உப்பு, ஒரு சிவப்பு சட்னி பண்ண போகிறோம். தினை அரிசி இதை பால் மாதிரி பிடிச்சி வச்சுப்போம். அந்த ரேப்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைஸ் ரேப் போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி வைக்கணும். அதை
கை பொறுக்கிற சூடுக்கு சுட வச்சுக்கணும். தண்ணி இப்போ வந்து சூடாகிடுத்து. ரைஸ் ரேப்பை இதுக்குள்ளே விட்டு இந்த பால் மாதிரி பண்ணதை வச்சு 2 சட்னியும் போட்டு இதை ரேப் பண்ணினோம்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த திணை அரிசி ரேப்பு இப்போ வந்து தயாராகிடுது. நீங்களும் அந்த ரேப்பை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள்.